முப்பொருள். நாம் வாழும் இந்த அண்டத்தை தீர ஆராய்ந்து பார்த்தால் 3 பொருட்கள் இருப்பது புரியும். இறைவன், நம் போன்ற உயிர்கள் மற்றும் அண்டப் பொருட்களை உள்ளடக்கிய பாசம். நம் போன்ற உயிர்கள் பிறந்து இறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கும் தன்மையுடையது. இதுவே பிறவிச்சூழல் எனப்படும். இந்த துன்பச் சூழலிலிருந்து விடுபட்டு முக்தியடைய வேண்டுமானால் அவை அந்த சிவபெருமானை வணங்குவதால் மட்டுமே கைகூடும். அதுவே முக்தி. ஆனால் உயிர்களை சிவபெருமானோடு அண்ட விடாமல் தடுப்பது இந்த உலகில் உள்ள சடப்பொருட்களாகிய பாசம். சில உதாரணங்கள்: ஆணவம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. சைவ சித்தாந்தத்தம் இறைவனை பதி என்றும் உயிர்களை பசு, ஆன்மா என்றும் மற்ற பந்த பாசத்தை பாசம் என்றும் கூறுகிறது. இதுவே 3 முடிவான உண்மைப் பொருட்கள் ஆகும். இம்மூன்றும் அனாதியானது, ஆதியிலிருந்து இருக்கின்றன. இறைவனைச் சார்ந்தால் டிரேட்மார்க் குறி உயிரும் தலைகளும் நீங்கும். அதாவது பசுவும் உயிரும் பாசமும் தலைகளும் அழியும். முப்பொருள்களில் கடவுள் பேரறிவு உடையது என்றும் உயிர் சிற்றறிவுடையது என்றும் தலை உயிர் அற்றதாகவும் அறியப்படுகிறது.